சமைக்க பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் சமைச்சு முடிச்சது வேறு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் காலையில் பசங்க வெஜிடபிள் பிரியாணி வேண்டாம், வெஜிடபிள் குருமாவும் சப்பாத்தியும் வேணும் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பசங்க தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தது, வேக வச்சுருந்த டபுள் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து வெஜிடபிள் குருமா பண்ணிட்டேன். இந்த வெஜிடபிள் குருமா ரெசிபி வந்து நம்ம சலாமத் சமையல் சேனலில் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சு பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்ததை அப்படியே நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சமைக்க பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் சமைச்சு முடிச்சது வேறு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. எது எப்படியோ பசங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபியாக சமைச்சு கட்டி கொடுத்துட்டோன்னு சொன்னால் லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். பசங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி.